டே மச்சி, என் பேர் ஜான் பீட்டர். அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர்ஸ். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரூம்லேயே வேலைக்கு போகிறதுனா அதை நான் ஒருத்தவன் தான். இவன் பேர் வசந்த். அப்பா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். இவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சினி ஃபீல்டில் சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்கான். ஆக்டர் ஆகணுங்கிறது இவனோட ஆசை. மச்சி டே, என் ஷர்ட்டையும் வாஷ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மச்சான். தேங்க்ஸ் ஜா. ஆமாம், கடலை எங்க? தோ மொட்டை வெயில் எப்படி வத்துட்டு இருக்கான் பேரு. இவன் தான் சுப்பிரமணி, கடலை சுப்பிரமணி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கோர் கம்பெனியில் ஜாப் தேடுறான் தான் பேர். டெய்லி நாக்குரியிலேருந்து இன்டர்வியூ கால்ஸ் வருதோ இல்லையோ 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பொண்ணுங்கள்ட்டேருந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது கெட்டுக்கு இதில் 2-3 ஆன்டிஸ் வேற. இவன் பேர் சிவா. அப்பா ஒரு சாதாரண விவசாயி. இவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத இன்ஜினியரிங்கை எஜுகேஷன் லோனில் முடிச்சுட்டு இப்போ ஏதாவது ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் பேர் சஞ்சய். அப்பா கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். இவன் டெஸ்ட் இன்ஜினியராக ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். மச்சி, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சஞ்சய்னு இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, இவன் தான் அது. இனிமேல் நம்ம கூட தான் ஸ்டே பண்ண போறாங்க. என்ன பாஸ், காலையிலே ஸ்கிரிப்டா? இல்ல பாஸ், டைரி எழுதிட்டு இருக்கு. ஓகே ஓகே, கேரியா. டைரக்டரை பார்க்க போற நீடா. இந்த பை. நீ எப்போ ஆஃபீஸ் போவ? நான் ஆட்டோல போய்க்கிறேன்டா. டேய், ஐபோன் மச்சான், செமையா இருக்குது மச்சான். கடைசியா இங்கதான் மச்சான் வச்சோம். இங்கதான் வச்சிருந்தீங்கன்னா பின்ன எங்கடா போயிருக்கும்? வீடு ஃபுல்லா தேடிட்டோம். மச்சி, நைட் ஃபுல்லா டோர் ஓப்பன்ல இருந்திருக்குடா. இவ்வளவு கேலஸாவடா இருப்பானுங்க? இல்லடா, லாக் பண்ணி போங்கடா. மொபைல் ஃபோன் காணா போன 1 வீக்காவே நீ எங்கள்கிட்ட சரியாவே பேசுறது இல்லடா. நீ பேசாம இருக்கதை பார்த்து சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. சே, உங்களெல்லாம் சந்தேகப்படலடா. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இவ்வளவு அலட்சியமா இருக்காதீங்க. இது என்ன நம்புற மாதிரியா? கதவை பூட்டிட்டு படுங்கடா. எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். எனக்கு என்னமோ டோரை லாக் பண்ணிட்டு படுத்துமா தான் ஞாபகம் மச்சான். அப்படியே இருந்தாலும் எத்தனையோ நாள் லாக் பண்ணாம தான் படுத்திருக்கோம். இப்பெல்லாம் காணா போகாது. இப்போ மட்டும் எப்படி மச்சான்? எனக்கு என்னமோ ஃப்ரெண்டு சஞ்சய் மேலே தான் டவுட்டாக இருக்கு. ஒரு மொபைல் ஃபோன் தெட் மேட்டரில் யாரோ திருநதுக்கு என் மேலே சந்தேகப்பட்டாங்க. இதனால் எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை கூட வந்துச்சு. என்னையே சந்தேகப்படுறியா நீ? மாதம் வாடகை கொடுக்க வக்கில்ல நீ என்ன போட்டு கொடுக்குறியா? மக்கள்னா என்ன உனக்கே இவ்வளோனா எனக்கு எவ்வளோ இருக்கும்? ஆனால் எப்படி தூக்குற மட்டும் பாடுறா. அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்றேன். சார் இருக்காரா? சார் ஷூட்டிங் விஷயமா கனடா போயிருக்காரு. ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணியிருந்தா கொடுத்துட்டு போங்க. சார் வந்து கொடுக்குறேன். ஷார்ட் ஃபிலிம் இல்ல, ரெஸ்யூம் ஆனா இருக்கு சார். என்னப்பா இந்த காலத்துல ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணாம அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் எதுவும் இல்லை சார். சரிப்பா, அசிஸ்டன்ட் தேவைப்படுறப்போ இன்ஃபார்ம் பண்றோம். இப்போ நீங்க கிளம்புங்க. டிஎஃப்டி விஸ்காம் யாச்சும் பண்ணியிருக்கீங்களா? ஆல்ரெடி கிரிக்கெட் டீம் மாதிரி 11 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இன்ஜினியர் முடிச்சு ஏன் பாரு சினி ஃபீல்டுக்கு வரீங்க?
என்ன மச்சான் காலேஜ் டாப்பர் நீ கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இங்கே நின்றுட்டு இருக்க? என் ஃபீல்டே வேற மச்சான். ஏன் மச்சான் எங்கே ஃபோன் பண்ணி வர சொன்ன? மச்சான் உனக்கு ஒன்று தெரியுமா சஞ்சய்? டேய் ஏய் நீ ஏன்டா அழுகுற? போன விஷயம் என்ன சான்ஸ் கிடைச்சா இல்லையா? இந்த காலத்தில் ஷார்ட் ஃபிலிம் தான் மச்சான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ண முடியுமா? ஷார்ட் ஃபிலிம் எடுக்க அதிகமாக செலவாகுச்சு. கேமரா, மியூசிக், ஆர்டிஸ்ட், ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னு குறைஞ்சது 20,000 40,000 ரூபா வரைக்கும் செலவாகும் மச்சான். 40,000 ரூபாங்கிறது என் குடும்பத்தோட ஒரு வருஷம் வருவான மச்சான். அது டேய் சிவா இதுக்கு ஏன்டா அழுகுற? ஸ்டோரி நான் நினச்சேன் செல்ஃபோன் கேமரா தவிர நல்லா ரீச் ஆகும் மச்சான். நீ ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்டோரி யோசி. நல்ல ஸ்டோரிலாம் இருக்கு மச்சான். அப்புறம் என்னடா நீ நானும் சேர்ந்தே பண்ணுவோம், உயிரை கொடுத்து பண்ணுவோம்டா. இப்போ ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு ஐடியா சொல்டா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராச்சும் ஒருத்தன் அதுக்கு நீ ஏன் நடிச்சிடலாம். டேமேஜ் பண்ணிட்டான்டா. சிங்கிள் கேரக்டர் வச்சு கூட என்கிட்ட நல்ல ஸ்டோரி இருக்கு மச்சான். அப்புறம் என்ன மச்சான்? மச்சான் அப்போ மியூசிக்கு மொபைல் ஃபோன் டிஃபால்ட் ரிங்டோனை கூட மியூசிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் மச்சான். சூப்பர் மச்சான். இருக்கிற சோர்ஸ் வச்சு சக்ஸஸ் பண்ணி காம்போ மச்சான். ஓகே மச்சான் லெட்ஸ் ஸ்டார்ட். ஆக்ஷன். ரெக்கார்டிங்ல இருக்கடா பண்றா. ஓகே கட். ஆக்ஷன். மச்சான் நாளையோட ஷூட் முடியுதுடா. சண்டே தானே வந்து பாருண்டா. நம்ம போய் ஃபினிஷ் பண்ணலன்னா எப்படி மச்சி? முட்டாள்தனமா தோணுது மச்சான். இதெல்லாம் கிராஃபிக்ஸ்ல பண்ண முடியாதா? இதெல்லாம் கிராஃபிக்ஸில் பண்ணால் ரியாலிட்டி போயிடும். முக்கியமாக செலவாகும். நல்லா டைட்டா போடுறா. ஆக்ஷன். ஜம்ப். ஊருக்கே போகிறேன் மச்சான். அப்பாவோடைய விவசாயம் பார்த்துட்டு அப்படியே ஊரில் செட்டில் ஆக போகிறேன். டேய் என்னடா சொல்ற? வாழ்க்கையோட லட்சியமே டைரக்டர் ஆகணுங்கிறது தானடா. எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு போறங்கிறியா? என்னோட லட்சியத்துக்காக ஒருத்தனை இழந்த வரைக்கும் போதும்டா. 3 வேளை சாப்பாட்டுக்கே அப்படி இல்லை. எனக்கு எதுக்கு மச்சான் டைரக்ஷன்? இந்த 3 வருஷத்துல போகாத இடம் இல்லை, பார்க்காத ஆளுங்க இல்லை. சினி ஃபீல்டில் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம்டா. பொறுமை இருந்தால் தான் இந்த ஃபீல்டில் ஜெயிக்க முடியும். இதுக்கு மேலே இந்த ஃபீல்டுக்காக ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணுறதா இல்லை மச்சான். பொறுமை இல்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா சினிமா டைரக்ஷன்லாம்? படம் பார்க்குறதோட நிப்பாட்டிக்க வேண்டியது தானே. சரி நாளைக்கு மார்னிங் நானே உனக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி தரேன். அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸை மட்டும் எடிட் பண்ணி கொடுத்துட்டு போ. நம்ம வேணா ஃபேஸ்புக் ட்விட்டரில் உள்ள மீடியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபைனலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாடா.
ஹலோ, பேக் எப்படிடா? முதல்ல ஃபேஸ்புக் யூடியூப்னு நம்ம அப்லோட் பண்ண வீடியோ போய் பாரு. ஸ்டோரி நான் நினச்சேன் செல்ஃபோன் கேமரா கூட நல்லா ரீச் ஆகும் மச்சான். ஹலோ, மிஸ்டர் சிவா. எஸ் சார். நான் டைரக்டர் பிரபுசங்கர் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கள் சார். எனக்கு ஈவினிங் 5:30க்கு ஆஃபீஸ் வந்துருங்க. ஷூர், கண்டிப்பாக சார். ஆஃபீஸ் அட்ரஸ் தெரியல? தெரியும் சார், ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் சார். ஓகே, பாய். இந்தியா ஏஎஸ் டைரக்டர் அவர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்து நம்ப முடியாமல் சர்ப்ரைஸில் இருந்த நேரத்தில் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, அன்னைக்கு ஈவினிங்கே அவர் ஆஃபீஸ் போனோம். அவ்வளோ பெரிய ஆளையே நேரில் பார்த்து பேச அது ஒரு சந்தர்ப்பம் மட்டும் இல்லாமல் அவர்கிட்டே அவன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு வேலை கிடச்சிட்டு சார். இந்த 9 மாதத்துல எல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு. டிவின்னு லைஃப்ல பக்காவா செட்டில் ஆயிட்ட போல இருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி சார் லைஃப்ல செட்டில் ஆக முடியும்? ஆக்சுவலாக இது டைரக்டர் விடு சார். ஓகே, அதான் சாப்பிட்றீங்களா? டீ, காஃபி? காஃபி. பெரிய பெரிய பிரபலங்கள் எடுக்கிற படத்துக்கே விளம்பரம் தேவைப்படுற இந்த காலத்துல எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லாம வெறும் கதையை மட்டும் நம்பி எடுத்த என் குறும்படம் எனக்கு வாய்ப்பு தேடி தரணும்னா கண்டிப்பா விளம்பரம் தேவை. என்ன மச்சி இங்க உட்காந்துருக்க? ஷூ லேஸ் வந்துருச்சு, நீ இறங்கு. இந்த சம்பவத்தால ₹1 செலவு இல்லாம என் படம் பிரஸ், மீடியா, நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்னு தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா தீ மாதிரி பரவுனது. நான் எதிர்பார்த்த மாதிரி யூடியூப்ல வியூஸும் அதிகமானது. பல இயக்குநர்கள் என் கவனத்தை என் பக்கம் ஈர்த்தது. உன்னோட பப்ளிசிட்டிக்காக உயிருக்கு உயிரா பழகின ஃப்ரெண்டையே கொன்னுட்டியடா. நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுடா. ஒரு கொலை எனக்கு வாழ்க்கை கொடுத்தது. அந்த வாழ்க்கையை நான் தக்க வைக்கணும்னா இன்னொரு கொலை செய்ய கூட தயார் மிஸ்டர் குணசேகரன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன இந்தியா டுடேல நம்ம டைரக்டர் ஒரு ஆர்டிக்கல் அவனை செம்மையா புகழ்ந்திருக்காருடா. என் படத்துக்கே எப்படின்னா, என்கிட்ட சிவான்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். அவன் படத்தெல்லாம் பார்க்க தானே போறீங்க. என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவனை மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இது வரையும் பார்த்ததே இல்லை. அது இதுன்னு செம்மையா புகழ்ந்திருக்காருடா. உண்மையா சொன்னா பொறாமையா இருக்கு மச்சி. ஹலோ, லைன்ல இருக்கியா? லைன்ல தான் இருக்க மச்சி.